முதல்ல பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் நம்ம இந்த மகா அவதார் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அற்புதமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னைக்கு தலைப்பு வந்துட்டு, சார் என் வாய்ஸ் நல்லா கேக்குதுல்ல? எஸ், ப்ரொசீட் சார். கேக்குது சார். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங். என்ன இது ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங்? எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் அப்படின்னா, அம்மாவுடைய வயிற்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வயிற்றுல நம்ம சின்ன ஒரு கருவா உருவாயிருப்போம்ல, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு தகுந்த பார்ட்னர் இருக்கணும். நம்ம வந்துட்டு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலான பாமர மக்கள் அவங்களுக்கு இந்த தியானம், ஞானம், தர்மம், கர்ம வினை இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது ஒரு வர்க்கம். அடுத்து தியானிகள். தியானிகளுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியும். இன்ஃபர்மேஷன் தெரியறது வேற, விஸ்டம் நாலேஜ் அப்படின்றது வேற. அதாவது ஞானம் அப்படின்றது வேற. நமக்கு தர்மம், கர்ம வினை, நல்ல விஷயம், கெட்ட விஷயம் இது எல்லாம் தெரியும். ஆனா சில வாட்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் மூணாவது ஞானி. எப்போ அந்த தியானம் நல்ல முதிர்ச்சி அடையுதோ அப்போதான் அவங்க ஞானியா மாறுவாங்க. ஞானி எப்போ மாறுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றோம் இல்லையா, அட்டென்ட் பண்ணி அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஞானியா மாற முடியும். சரி, அப்போ நம்ம நம்ம லைஃப்ல இன்னொரு துணைய தேடும்போது அவங்க தியானியா ஞானியா செக் பண்ணிட்டு அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ அவங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னா ஞானிகளா பிறப்பாங்க. அற்புதமான ஆற்றலை அந்த கணவன் மனைவி இந்த பூமிக்கு வெல்கம் பண்ணலாம். சரி, ஆல்ரெடி பசங்க இருக்காங்க, இல்லைன்னா கர்ப்பமா இருக்கும் அப்படின்னும் போது இங்க ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க ரெண்டு பேருமே சமமா அந்த குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே தாயும் தந்தையும் இன்ட்ராக்ட் பண்ணணும். இது இப்ப புதுசா கண்டுபிடிச்சது இல்ல. நமக்கு புராணங்கள்ல பிரகல்லாதர், அப்புறமா அஷ்டாவக்ரர் இவங்க நமக்கு நல்லா தெரியும். நாரதர் வந்துட்டு பிரகல்லாதருக்கு எவ்வளவோ ஞானத்தை தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நாரதர் போதிப்பார். அதுக்குதான் எப்பவுமே அவரு அந்த நாராயண மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். அதே போல அஷ்டாவக்ரர். அஷ்டாவக்ரர் யாரு அப்படின்னா ஜனக மகாராஜருக்கே குரு. ஜனக மகாராஜரும் ஒரு அற்புத ஞானி, எவ்வளவோ சாதனை பண்ணியிருக்காரு. அவருக்கு குரு அப்படின்னா அஷ்டாவக்ரர் எவ்வளவு பெரிய ஞானி. அவரு கூட அவருடைய அப்பா கூட இன்ட்ராக்ட் பண்ணுவார் அம்மா வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே. இது புது விஷயம் கிடையாது. நம்ம இந்த சத்திய உலகத்துக்கு போறோம் இல்லையா, அதனால இந்த ஞானம் எல்லாம் வெளிவருது. சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் என்ன பண்ணணும், எது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது நமக்கு மட்டும் யூஸ் ஆகுறது கிடையாது.
இந்த சொசைட்டிக்கே யூஸ் ஆகும். இந்த ஹோல் எர்த்துக்கே யூஸ் ஆகும் இந்த ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங். ஒரு தாயும் தந்தையும் இந்த பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது தெரியல. நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே நம்ம உருவாக்குனது தான். சொசைட்டி அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டிட்டு இருப்போம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? சொசைட்டி ஒரு ஆங்கிள் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? எல்லாரும் தர்மத்தோட வாழணும், கஷ்டம் இல்லாம வாழணும், சுகமா வாழணும், சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அதை வெளியே எதிர்பார்க்கும்போது நம்ம வீட்டுல எப்படி இருக்கு அந்த என்வாயர்மெண்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாம் தர்மத்தோட வாழணும் அப்படின்னா ஒரு சொசைட்டி உருவாகிறதுக்கு காரணம் என்ன? முழுக்க முழுக்க ஒருத்தருடைய பங்கும் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா தாயும் தந்தையும் அவங்களுடைய உடல் மூலமா அந்த உடல் உருவாகுது. சரி, அதுக்கப்புறம் மனசு எப்படி உருவாகுது? அந்த சொசைட்டி மூலமா தான் குழந்தைக்கு மனசு உருவாகுது. அப்போ பிறந்த குழந்தைக்கு வளர்ற வரைக்கும் இந்த உலகுல அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் யாருடைய சப்போர்ட்? அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும். அப்போ இந்த உடல் உருவாகணும்னா அம்மா அப்பா, சொசைட்டி அதாவது மனசு உருவாகணும்னாலும் அம்மா அப்பா தான். அம்மா அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தியானியாவது இருக்கணும், தர்மங்கள் தெரிஞ்சிருக்கணும், நியாயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கர்ம வினைகள் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது புரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம குழந்தைக்கு அந்த விஷயங்கள் சொல்லி கொடுக்க முடியும். இங்க 2 டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் பத்தி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஹிட்லருடைய அம்மா அப்பா ரொம்பவே கொடூரமானவங்க. அவரு சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. அவங்க அப்பா பூட், அந்த காலத்துல பூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த பூட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். அந்த பூட்டு காலால ஹிட்லரை வந்து எட்டி எட்டி உதைப்பாராம் கோவம் வந்துச்சுன்னா. அந்த நரக வேதனை அவருக்குள்ள எங்கேயோ பதிஞ்சிடுச்சு. நம்ம சொசைட்டிக்கு ஒரு அற்புதமான ஆன்மாவை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அப்படிதான் அவங்க உலகையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அம்மா அப்பா எந்த மாதிரி இருக்கணும்? தர்மங்களும் நியாயமும் பல பல குருமார்களுடைய ஞானத்தையும் உபதேசிக்கணும். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொசைட்டி அப்படின்றது. நம்ம எப்பவுமே சொசைட்டிய குத்த சொல்லக்கூடாது. நம்ம ஏன் வந்திருக்கோம்? இந்த பூமிய பூ உலக ஆக்குறதுக்கு வந்திருக்கோம். பூக்கள் மட்டும் கிடையாது. பூக்கள் அப்படின்னா அந்த நறுமணம், வாசனை, அந்த குணங்களை நம்ம கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் இந்த பூமிக்கு. ஒரு பர்சன் மூலமா அந்த குணங்கள் ஸ்ப்ரெட் ஆகும் இந்த பூமியில. சரி, நம்ம எப்பவுமே குத்தம் சொல்லிட்டு இருப்போம்ல. நம்ம எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பசங்களை? அடிக்கிறோமா, திட்டுறோமா, இல்லைன்னா பேசுறோமா, சொல்லி கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஹிட்லருடைய வாழ்க்கையில கொடுமைகளை அனுபவிச்சிருக்காரு. அதனால அவரு கொடுமையை கொடுத்தாரு. அவர் என்ன ரிசீவ் பண்ணாரோ அதை கொடுக்கிறோம். அவருடைய சின்ன வயசுல அவர் கூட பிறந்த
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இறந்ததை கூட அவர் பார்த்திருக்காரு. இறந்தது அப்படின்னா அவங்க அப்பா அடிச்சே கொண்டு இருக்கு. அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? ஓஹோ, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வளரணும், இப்படிதான் நமக்கு பிடிக்கலன்னா அடிக்கணும் அப்படின்ற பதிவு உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அந்த சின்ன குழந்தைக்கு. அதோடைய வெளிப்பாடுதான் என்ன ஆச்சு? எவ்வளவு யுத்தங்கள், அவர்னால எத்தனை பேர் இறந்துட்டாங்க. அதே ஆதி சங்கராச்சாரியருடைய அம்மா அப்பா 2 பேருமே ஞானி. அந்த 2 ஞானிகளும் பெத்தெடுத்ததுதான் அற்புதமான ஒரு ஆன்மா ஆதி சங்கராச்சாரியர். அவரு 3 வயசுல இருந்தே ஞானம். அவரு சின்ன வயசுல யக்னோபவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூணூல் கல்யாணம். அது முடிஞ்சதும் பிக்ஷாட்டனாக்கு போவார், பிக்ஷை வேண்டி போவாங்க. அது ஒரு ரிச்சுவல் இருக்கு. அப்படி போகும்போது ஒரு வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாரு, பிச்சை கேட்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கு அவங்க தன்னுடைய மானத்தை கவர் பண்ணிக்கிறதுக்கு கூட துணி சரியா இல்லை. அவ்வளோ ஓட்டைகள் அவங்களுடைய புடவையில. ஏன்னா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க ஏகாதசி விரதம் முடிஞ்ச பிறகு துவாதசி விரதத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச நெல்லிக்காய், ஒரு 3ஓ 2ஓ காஞ்ச நெல்லிக்காய் மட்டும் வச்சிருக்காங்க. சரி, வந்தது மகான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இல்ல சொல்லக்கூடாதுன்னு அந்த காஞ்ச நெல்லிக்காவை வெளியே கூட வராம அப்படியே பிக்ஷை கொடுக்குறாங்க ஆதிசங்கராச்சாரியர். ஆதிசங்கராச்சாரியர் அந்த நெல்லிக்காயை பார்த்துட்டு இவங்களுடைய வறுமை புரிஞ்சிடுச்சு அவருக்கு. அப்போ ஆதிசங்கராச்சாரி எழுதின கனகதாரா ஸ்தோத்திரம், இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தினால அவங்க வீடு முழுக்க நெல்லிக்காய் மழையா நிரம்பிடுச்சு. அப்போ இங்க பேரண்டிங் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஹிட்லருடைய பேரண்டிங் எப்படி இருந்தது, ஆதிசங்கராச்சாரியருடைய பேரண்டிங் எப்படி இருந்தது, அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு. ஆதிசங்கராச்சாரியர்னால எவ்வளோ மக்களுக்கு ஞானம் கிடைச்சது. அப்படி நம்ம பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ரைட் பார்ட்னர் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னா நம்ம நிறைய சாதனை பண்ணி நமக்கு எந்த மாதிரி பார்ட்னர் நமக்கு எந்த மாதிரி பார்ட்னர் வேணுமோ அதுவா நம்ம மாறினாதான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கனெக்ட் ஆகும். சரி, குழந்தை பிறந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனா நம்மளை நம்ம மாத்திக்கலாம். எப்படி வளர்க்கணும் அப்படின்றது இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் கண்ணாடி, அதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா கிளாஸ்ல, அந்த டம்ளரை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம்னா உடைஞ்சிட்டு அந்த கண்ணாடி துகள்கள் நம்ம கைய குத்தும். சரி, அதில் ரொம்ப லேசா பிடிச்சோம் அப்படின்னா கீழே விழுந்து உடைஞ்சிரும். அத எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா உள்முகமா பயணம் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். நமக்குள்ள இருக்கிற இன்க்யூஷன், நமக்குள்ள இருக்கிற ஆன்மா அது சொல்லி கொடுக்கும் எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு. குழந்தைங்க ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்பட்டு சொல்லுவோம், ஏய் கத்தாத அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொல்லுவோம். அப்ப அந்த கோவம் தான் அந்த குழந்தைக்கு ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? அந்த கோவம் வரக்கூடாது குழந்தைக்கு, ஆனா நம்ம கோவமா சொல்லுவோம்.
இப்போ இருக்கிற குழந்தைங்க, நம்ம முன்காலத்துல இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட்டுங்க. சின்ன வயசுல நம்மள அப்பா, அம்மா வளர்த்த விதம் வேற. இப்போ நம்ம வளர்க்க வேண்டிய விதம் வேற. இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஆனா இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துடுச்சு. இதுல அப்கிரேட் ஆயிருக்கிறோமா இல்லையா? அதே போலதான் ஆன்மாக்களும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு பொறுக்கிற ஆன்மாக்கள் வந்து ஸ்டார் சீட்ஸ், லைட் ஒர்க்கர்ஸ், அப்புறம் ரெயின்போ சில்ட்ரன், கிறிஸ்டல் பேபிஸ், இது போல ஹையஸ்ட் வேர்ல்டுல இருந்து வந்து பிறக்கிறாங்க. அவங்கள ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள ரைட்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ஒரு ஆதிசங்கராச்சாரியரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்ல எல்லாமே இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆதிசங்கராச்சாரின்னா ரொம்ப பிடிக்கும், மகாதர் பாபாஜின்னா பிடிக்கும், ரமண மகர்ஷின்னா பிடிக்கும். ஆனா நம்ம நம்ம பிள்ளைகள் அத போல ஆகணும் அப்படின்னா நம்ம ஒத்துக்கிறோமா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயோ, இவன் சாமியார் ஆயிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு தான் நினைப்போம். அப்போ பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். துருவ நட்சத்திர மண்டலம், இத கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ துருவர் சின்ன வயசுல இருக்கும்போது தன்னுடைய அப்பா மடி மேல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அவரு போயிட்டு அவங்க அப்பா மடி மேல உட்காரணும் அப்படின்னு பார்த்தாக்கா சுனீதி, சுருச்சி அப்படின்னு சொல்லி 2 பேர். துருவருடைய அப்பா பேரு உத்தானபாதர். சுனீதி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், சுருச்சி அப்படின்றது செகண்ட் ஒய்ஃப் உத்தானபாதனுக்கு. இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அப்பா மடி மேல போய் உட்கார்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. நீ இப்போ என் பையன் தான் அங்க உட்காரணும், உன்னுடைய அப்பா மடி மேல நீ வந்து உட்காரணும் அப்படின்னா ஏன் வயிற்றுல இருந்து பிறந்து இருந்தாதான் அங்க இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த சின்ன குழந்தைக்கு ஒன்றும் புரியல. அவன் என்ன அலோ பண்ணல அம்மா, சித்தி அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருந்தான். ஓடி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா சித்தி இத போல சொல்றாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பா, நீ வந்துட்டு இந்த உலகையே ஆளக்கூடிய இறைவனை பிடிச்சுக்கோ. அப்போ இந்த அப்பா மடி மேல இல்லப்பா, நீ வந்துட்டு லோகங்களுக்கே அப்பாவா இருக்கிற இறைவன் மடி மேல நீ உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கும் ஒன்னும் புரியல, சின்ன குழந்தை இல்லையா. சரி, காட்டு வழியில அப்படி போய் தேடுறாரு இறைவனை. போயிட்டே இருக்கும்போது நாரதர் எதிர்படுறாரு. நாரதர் வந்துட்டு கூப்பிடுறாரு, எங்கப்பா போற அப்படின்னு சொல்லி. நடந்ததெல்லாம் சொல்றாரு. நான் இறைவனை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பிரம்மோத பிரம்மோபதேசம் பண்ணி தியானத்தை சொல்லி கொடுத்து, நீ தியானம் பண்ணு, உனக்கு இறைவர் அருளுவர் அப்படின்னு சொல்லுவார். இவரும் அகண்ட தியானம் பண்ணுவார். அந்த இறைவனையும் அவரு அடைஞ்சிருவார். அதனாலதான் அவரு இந்த நட்சத்திர மண்டலத்துக்கே ஒரு கிரேட் பர்சனா இருந்து அவரை சுத்தி ஒரு கான்ஸ்டலேஷனே உருவாகும். இது யாருனால உருவாச்சு? அம்மா ஞானத்தை கொடுத்ததுனால உருவாச்சு. நீ இப்போ இறைவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. அதே அந்த அம்மா
ரொம்ப லைக் வயலண்டா நீ சண்டை போடு, அங்க சண்டை போட்டு அத சாதி அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி சொசைட்டி அப்படின்றது உருவாகும்? இது லைஃப்ல நான் கண்ணால பார்த்தேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சின்ன பையன் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கான். என்னுடைய கசின் சிஸ்டருடைய பையன். அவன் சின்ன வயசுல வந்துட்டு லைக் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க இல்லையா நல்ல விஷயங்கள், எல்லாருக்குள்ள இருக்கிறது இறைவன் தான் அப்படின்ட்டு சொன்னது அவனுக்கு பதிஞ்சிடுச்சு. அவன் எல்கேஜியா இருக்கும்போது. அப்போ சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த ஞானம் அந்த குழந்தைக்கு போயிட்டு உட்கார்ந்துருச்சு. எல்லாருக்குள்ள இருக்கிறதும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் வந்து ஆஹ் இவனை அடிச்சிட்டான். அடிச்சிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா இப்படி அந்த பையன் வந்துட்டு என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ ஏன்டா திருப்பி அடிக்கல அப்படின்ட்டு சொன்னாங்க. அம்மா நான் எப்படி அடிப்பேன், எல்லாருக்குள்ள இருக்கிறது இறைவன் தானே அப்படின்னு அந்த சின்ன குழந்தை சொல்லுது. அப்போ அத ஆன்மீகமா அவங்க இருந்தாங்க அப்படின்னா தாய் அத நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல அம்மா என்ன சொல்லணும் அப்படின்னா, பேசுப்பா, என்ன பிரச்சனை, ஏன் அடிச்ச அப்படின்னு சொல்லி மெதுவா பேசுப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். பொறுமையா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ திருப்பி அடி அப்படின்னா, அங்க நம்ம வந்துட்டு வயலன்ஸ் தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம். வீட்ல வயலன்ஸ் இருந்தா நாட்டுல வயலன்ஸ் இருக்கும். அங்க என்ன சொல்லி கொடுக்கணும், அன்பை சொல்லி கொடுக்கணும், பொறுமையை சொல்லி கொடுக்கணும், பணிவை சொல்லி கொடுக்கணும். பணிவு, பொறுமை, அன்பு எதையுமே காக்கும், எதையுமே சாதிக்கும். அப்போ நம்ம பசங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா கத்தக்கூடாது. கத்துறதுனால என்ன ஆகும்னா, நீங்க எப்படி வளர்க்கணுமோ, அதாவது எப்படி அவங்க வாழணுமோ அப்படி வளர்க்கணும். நமக்கு கோவம் இருக்கக்கூடாது, பசங்க கோவப்படக்கூடாது அப்படின்னும் போது நம்ம கோவத்தை தானே கொடுக்குறோம். கோவமா கத்திட்டு ஒரு விஷயத்த சொல்றோம். அப்போ அன்பா, பணிவா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். நம்ம நினைப்போம் குழந்தைங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய லாங்குவேஜ் அம்மா அப்பா எப்போ அந்த வயிற்றுல கரு உருவாகுதோ அப்பத்துல இருந்து குழந்தைகள் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய பாஷை, பாவனை எல்லாமே புரியும். அவங்களுக்கு புரியாதது ஒண்ணுமே இல்லை. நமக்கு கூட தெரியாது நிறைய விஷயங்கள். ஏன்னா அவங்க 7 வயசு வரைக்கும் இறைநிலையோட இருப்பாங்க. ஜீசஸ் சொல்வார் இல்லையா, பி எ சைல்டு டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். இறைவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தையா இருக்கணுமா. குழந்தை என்ன பண்ணாது, எதிர்காலத்தை நினைக்காது, இறந்த காலத்தை நினைக்காது, இந்த நொடியில வாழும். அதுக்கு மனசு அப்படின்றது அவ்வளவா உருவாயிருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது ரொம்ப ஈஸியா பதிஞ்சிரும். நீங்க நல்லது சொன்னா நல்லதும், கெட்டது சொன்னா கெட்டதும். அப்போ அடிக்காம, உதைக்காம, கத்தாம பொறுமையா நம்ம வந்துட்டு அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன நல்ல எப்படி அவங்க சொசைட்டி சொசைட்டி அப்படின்றது ஒரு ஒரு ஆளும் தானே, நம்ம எல்லாம் சேர்ந்தது தானே சொசைட்டி. அப்போ இந்த மாதிரி ஞானத்தை நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும். முன்காலத்துல எல்லாம் குருகுலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த குருகுலத்துல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுப்பாங்க. டான்ஸ்,
ஆர்ட், சிங்கிங், கோலம் போடுறது, குக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஓன்லி படிப்பு மட்டுமே இருக்காது, அது கூட படிப்பு இருக்கும், பிளஸ் தியானம் இருக்கும். தியானம் அது மூலமா அவங்க வந்துட்டு பிரம்ம ஞானத்தை அடைவாங்க. பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பிரம்மச்சாரி அப்படிப்பாங்க. பிரம்மச்சாரி அப்படின்னா பிரம்மத்தை ஆச்சரிக்கிறவங்க. அப்போ அந்த பிரம்ம ஞானத்தின எப்போ பெறணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு பிரம்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கணும். அப்போதானே எல்லாருக்குள்ள இருக்கிறதும் பிரம்மம் தான் அப்படின்ற விஷயம் புரியும். அப்போ அவனுடைய வைஃபுக்கு, அவனை சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கு, இவங்க எல்லாத்துக்குள்ள இருக்கிறது அந்த பிரம்மம் தான். இன்னொரு பிரம்மத்துக்கு இந்த பிரம்மம் தீங்கு பண்ணுமா? நல்லது தானே பண்ணும். அப்படி ஒருத்தரும் பிரம்மச்சாரி ஆகணும். எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியே. சும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் பிரம்மச்சாரிஸ் கிடையாது. பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சவங்ககிட்ட தான் பிரம்மச்சாரிஸ். அப்போ அவங்களுக்கு புரியும் எப்படி சொசைட்டியை உருவாக்கணும் அப்படின்னு. சோ இங்க நம்ம அந்த குழந்தை வளரும் போது ஒரு பையனுக்கு படிப்பு அவ்வளவா ஏறலன்னு வச்சுக்கோங்க. அவனை போட்டு அடிச்சு அவனை கம்பேர் பண்ணி, அவன் பார் ரிலேட்டிவ் கசின் பிரதர்ஸ், இல்லைன்னா நெய்பர்ஸ், இல்லைன்னா ஸ்கூல்ல கோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை கம்பேர் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம், அவன் பார் உன் வயசு தானே, அவன் எவ்வளவு அழகா படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், A+ கிரேட் எடுத்திருக்கான், நீ ஏன் எப்படி இருக்கிற? O+ தான் அவுட்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். ஸோ இதுதான் O+ தான் இப்போ ரொம்ப ஹை நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் மாதிரி. அப்போ அவங்கள நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு ஓ நான் வேஸ்ட் அப்படின்ற ஒரு தாட் வரும். அவங்க கம்மியா எடை போட்டுக்குவாங்க. அந்த கம்மியா எடை போடுறதுனால என்ன ஆகும்னா கான்பிடன்ஸ் போயிடும். ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, வீட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பயத்தை கொடுக்குறாங்க. எதிர்காலம் அப்படின்னா ஒரு பயத்தை கொடுக்குறாங்க. ஆனா என்ன கொடுக்கணும்? ஹோப் கொடுக்கணும். அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு ஹோப் கொடுக்கணும். டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அந்த பசங்களுக்கு ஹோப் கொடுக்கணும். என்ன ஹோப் கொடுக்கணும் அப்படின்னா, ஏய் படிப்பு வரலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்குள்ள ஏதாவது கிரியேட்டிவிட்டி விஷயம் இருக்கும், அதை நீ வெளி கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். இது சொல்றதுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்கணும்ல. ஆனா அவங்க வளர்க்கப்பட்டது எப்படி? பயங்காட்டி தான். அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு பயம் காட்டினாங்க, அவங்களுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் பயம் காட்டினாங்க. ஃபியூச்சர் அப்படின்னா பயம். ஸோ ஒரு வேலை இன்னொரு வேலையை வந்துட்டு மிழுங்குது, அப்கிரேட் ஆயிட்டே இருக்கணும். அப்போ எது அப்கிரேட் ஆகுறது, என்ன பண்றது? இப்போ ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால எத்தனையோ பேருடைய ஜாப்ஸ் போயிடுச்சு. அதே ஒரு ஞானி, தியானி, அவன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தியானத்துல உட்காந்துட்டு கேட்டா அடுத்து என்ன பண்ணணும், அது அது ஆட்டோமேட்டிக்கா கூட்டிட்டு போவான் அந்த வழியில. அப்போ இவன் இந்த சின்ன பையனுக்கு பயத்தை கொடுத்து அவன் ரொம்ப கம்மியா எடை போட்டுக்கிட்டு அவனுக்கு அவனையே பிடிக்காத மாதிரி பண்ணி வச்சிடும் இந்த சொசைட்டி. அப்போ அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார்ந்துட்டு பேசணும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நீ உன்னுடைய பேஷன் என்ன? ஒரு
அந்த பேஷனை நம்ம வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா பாட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ டியூஷன் மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸுக்கு நம்ம பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த குழந்தைக்கு நல்லா படிக்கல அப்படின்னா அது மூலமா அவன் அந்த பேஷனை கனெக்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பேஷனை கனெக்ட் பண்ணும்போது அவன் எவ்வளோ நேரம் வேணாலும் அதுக்கு செலவிடுவான், எவ்வளோ எனர்ஜி வேணாலும் கொடுப்பான். அது மூலமா அவனுக்கு காசு வரும், மன திருப்தியோட அவன் வாழ்வான். காசுதான் முக்கியம் அப்படின்னா நிறைய கோடிக்கணக்கா காசு இருக்கு, எல்லாம் சந்தோஷமாவா இருக்காங்க? ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு துக்கம் இருக்குதானே. அப்போ காசு சந்தோஷத்தை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்காது. இப்படின்றது ஒரு ஒரு பேரண்ட்டும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்போ பேஷன் பின்னாடி போறானோ அந்த பையன், அவன் அவனுக்காக வேலை செய்வான். இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். பேஷனுக்காக வேலை செய்யும் போது அவன் அவனுக்காக வேலை செய்வான். அதே காசுக்காக வேலை செய்யும் போது அவன் இன்னொருத்தருடைய பேஷனுக்கு ஒர்க் பண்ணுவான், அடிமை மாதிரி. ஓகே, சோ அந்த குழந்தையுடைய பேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய பர்சன்ஸ் யாரு அப்படின்னா அம்மா அப்பா தான். அவன் சந்தோஷமா நிம்மதியா ஒரு 10 ரூபாய் வந்தா கூட போதும், அவன் சாட்டிஸ்ஃபைடு லைஃபை லீட் பண்ணுவான். சரி, இந்த சாட்டிஸ்ஃபைடு லைஃப்னால என்ன நடக்க போகுது அப்படின்னா அவன் ஹெல்த் நல்லா இருக்கும். அதே அங்க சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னா மனசு வருந்தும். எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் காரணம் என்ன? சைக்கோசோமேட்டிக் டிசார்டர். ஸோ மனம் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு ஒரு எமோஷனுக்கும் ஒரு ஒரு கிளாண்ட் கனெக்டா இருக்கு. அப்போ அந்த கிளாண்டுக்கு எனர்ஜி லாஸ் ஆயிட்டு அவங்களோட ஹெல்த் வயசுல இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, நாள் ஆக ஆக அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கே அவங்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொசைட்டி கம்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணி வச்சு, அவன் சூப்பரா படிக்கிறான், நீ சரியா படிக்க மாட்டேன்ற, அவன் இவ்வளோ சம்பாதிக்கிற, நீ சரியா சம்பாதிக்க மாட்டேன்ற, அதுக்கு அந்த கோர்ஸ் நீ எடுத்து இருந்தா இவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டி அவன் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற மாதிரி வைக்கும் இந்த சொசைட்டி. அப்போ என்ன ஆகும்? அவனுக்கு அவன் பிடிக்கல அப்படின்னா அந்த எமோஷன் கில்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கில்ட்டினஸ் வந்துச்சுன்னா லிவர் டேமேஜ் ஆகும். எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. எங்க இருந்து எங்க போகுது? அம்மா அப்பா கத்தி அடிச்சு வளர்க்கும் போது அந்த குழந்தையோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அதுதான் போய் பதியும். அப்படிதான் வளர்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு பதிஞ்சிரும். அத போல என்ன ஆகும்னா வளர வளர ஒரு ஒரு பர்சன் கூட கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கிறவங்கள இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கூட கூட சரியா இன்ட்ராக்ஷன் இருக்கு, கோவப்பட்டு பேசுறது, அடிக்கிறது, திட்டுறது, இத போல நடக்கும். ஏன்? அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அதுதான் பதிஞ்சிருக்கு. அதனால அதுதான் வெளியே வரும். அப்போ அம்மா அப்பா எப்படி வளர்க்கணும்? அன்போட வளர்க்கணும். ஏதாவது பிரச்சனையா, சரி ரொம்ப துருதுருன்னு இருக்கான், அவனை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல அப்படின்னும் போது, துருதுருன்னு இருக்கும்போது அவனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரியாது. அவன் தூங்குவான் இல்லையா? தூங்கும்போது பக்கத்திலேயே படுக்க வச்சுட்டு நம்ம தட்டுவல்ல மெதுவா அந்த வயிற்றையோ இல்லைன்னா நெஞ்சையோ தட்டிகிட்டே இருக்கும்போது அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, துருதுருன்னு இருக்காத அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி இருக்கணும்னே தெரியாது அவங்களுக்கு. கண்ணா மெதுவா நட, பொறுமையா நட, கத்தாதன்னு சொல்லாதீங்க, மெதுவா பேசு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு சொல்லுங்க.
கத்தாத, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு கத்தாத அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிப்பாங்க. அதுக்கு பதிலா மெதுவா பேசு, மெதுவா நட, ஓடாத அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைப்பான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய எண்ட் ரிசல்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எது வேணாமோ அது சொல்லாதீங்க. அவன் ஸ்பீடா போக கூடாது தானே. ஸ்பீட் அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடாதுங்க. ஸ்பீடா போகாத அப்படின்னு சொல்லக்கூடாது. நிதானமா போ. குதிக்காதன்னு சொல்லாதீங்க. மெதுவா விளையாடு. கத்தாதன்னு சொல்லாதீங்க. மெதுவா பேசு. கோவப்படாதன்னு சொல்லாதீங்க. அன்பா பேசு. ஸோ இத போல ரைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு பாதை அப்படின்றது உருவாகும். ஓ, இப்படி பண்ணணுமா அப்படின்றது உருவாகும். ஏய் அன்பா பேசு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொன்னா அந்த கோவம் தான் வரும் தவிர்த்து அன்பு வராதங்க. நம்ம எப்படி பிஹேவ் பண்றோமோ அப்படிதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வரும். இங்க அன்பு, பணிவு, பொறுமை நமக்கு இருந்து அதே விஷயத்த நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கும். அப்போ ஒரு வீடு மாறிச்சு அப்படின்னா அந்த தெரு, ஊரு, நாடு, உலகம் இது எல்லாமே மாறும். இங்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உலகம் அப்படி இருக்கு அப்படின்னா அது மாறும் கண்டிப்பா. நாளைக்கு அந்த உலகத்தை மாத்துற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கும். பத்ரி சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியான ஞானத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். ஒருத்தர் தானே அவரு மகானுப்பா அப்படின்னா எல்லாரும் ஆகணும். மகானா ஆனாதான் உண்டு. இல்லைன்னா இந்த சத்திய உலகத்துக்கு நம்மளால அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உலகம் அப்படிதான் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கண்ணோட்டத்தை மாத்துங்க. நீங்க தியானம் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகுற பீப்புள் வந்து கனெக்ட் ஆவாங்க. உலகுக்கு பயந்துட்டு அவன் அடிக்கிறான் அப்படின்னா நீயும் திருப்பி அடி அப்படின்னு சொல்லாதீங்க. நீ அன்பா பேசு அப்படின்னு சொல்லும்போது அன்பா பேசுற ஃப்ரீக்வன்சிக்கு இந்த பையன் கனெக்ட் ஆனான்னா அத போல ஃப்ரீக்வன்சி மக்கள், ஒய்ஃபு, ஃபேமிலி அவனுக்கு உருவாகும், கனெக்ட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு திணிக்காதீங்க பசங்க மேல. நீ இன்ஜினியர் தான் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற விஷயத்த சூஸ் பண்றதுக்கு வந்திருப்பான். சரி, நீங்க சொல்றீங்க காசு எல்லாத்தையும் பே பண்றீங்க, அவன் வந்துட்டு இன்ஜினியர் படிக்கிறான், ஆனா அவனுக்கு வந்துட்டு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசை. நீங்க பல லட்சம் அங்க செலவிட்டு இருப்பீங்க, ஆனா அவன் கடைசியில மியூசிக் ஃபீல்ட்ல போயிட்டு இருப்பான். இப்போ நீங்க பார்க்கலாம், எத்தனையோ பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க படிச்சதுக்கும் அவங்க அவங்களுடைய துறையில உயர்ந்து இருக்கிறவங்க அவங்க கேட்டு பார்த்தாக்கா அவங்க படிச்சிருக்கிறதுக்கும் அந்த உயர்ந்த துறையில இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்ல. சில பேரு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு வருந்திக்கிட்டு வருத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு பேரண்ட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை மேல கொண்டு வர. இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பழனி சார், இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி.